சர்வா விக்டர் மற்றும் பவானியை தேடி வந்திருக்க இருவரும் அவன் காரில் ஏறினார்கள். விக்டர் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தான். பவானி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு, நான் டிரைவ் பண்ணட்டுமா பாஸ் என்று கேட்டான். சர்வா தேவையில்லை என்பது போல தலையை அசைத்து காரை வேகமாக திருப்ப பவானியின் தலை முன் இருக்கையில் மோதியது. அவன் உடனே, பாஸ் கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க என்றான். நான் பார்த்து டிரைவ் பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ சீட் பெல்ட் போடு என்று சர்வா முணுமுணுத்தான். உண்மையில் சர்வா லட்சுமணனை சந்திக்கும் அவசரத்தில் இருந்தான். லட்சுமணனிடம் பேச அவனுக்கு சில நிமிடங்கள்தான் கிடைக்கும் என்று சர்வாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவன் ஒரு நொடி கூட வீணாக்க விரும்பவில்லை. காரை வேகமாக ஓட்டிக்கொண்டே சர்வா விக்டரை பார்த்து, உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் இருக்குதா என்று கேட்டான். உண்மைய சொன்னா என்கிட்ட குட் நியூஸ் ஒன்று, பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் எதை கேட்க விரும்புறீங்க என்று விக்டர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்டான். சர்வா அவனை ஒரு நொடி கூர்மையாக பார்த்துவிட்டு, ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னு சொல்லு என்று கேட்டான். அதற்கு விக்டர், கருடனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கே அவனுக்கு எந்த ஃபேமிலியும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிசினஸ்னால அவன் அவனோட ஃபேமிலிய வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கான் என்றான். ஆமா, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன் என்று பவானியும் சொன்னான். இந்த மாசம் அவனை மீட் பண்ண யாரோ சீக்கிரட்டா வந்துட்டு உடனே போயிட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வந்தவங்க ஒருவேளை அவனோட ஃபேமிலியா கூட இருக்கலாம். அதனால தான் வந்தவங்களை உடனே அவன் வெளியே அனுப்பி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு வெளியே தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவன் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது என்றான் விக்டர். அதை கேட்டு சர்வா மெதுவாக தலையை ஆட்டி, இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் குடும்பத்தை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்றவன் அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துகிட்டு அவங்கள மறைச்சு வச்சிருக்கான் என்றான். சர்வா இப்போது காரை யாரும் இல்லாத ஒரு சாலையில் திருப்பி விக்டரை பார்த்து, இது குட் நியூஸ்னா பேட் நியூஸ் என்ன என்று கேட்டான். விக்டரும் உடனே, பேட் நியூஸ் என்னன்னா அவனோட ஃபேமிலியை பத்தி யார்கிட்டயும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு கருடனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க சொன்னா அவங்கள கண்டுபிடிக்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனா அதுல நிறைய ரிஸ்க் இருக்குது என்றான். அதை கேட்ட சர்வா சில நொடிகள் எதையோ யோசித்தான். பிறகு, கருடனுக்கு சொந்தமான இடம் ஏதாவது இருக்குதா என்று கேட்டான். ஆமா இருக்குது. கருடன் அவனோட வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் கட்டி வச்சிருக்கான். அவனோட ரொம்ப பெரிய டீல்ஸ் எல்லாம் அங்கதான் நடக்கும். டீல்ஸை தாண்டி வேற சில விஷயங்களும் அங்க நடக்கும் என்றான். அதற்கு சர்வா, கிரேட், நீ சொல்றது உண்மைனா நாம அந்த பேஸ்மெண்ட்டை போய் பார்க்கணும் என்றான். அதை கேட்டு விக்டரும் பவானியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் விக்டர், ஆனா பாஸ், இந்த நேரத்துல அவனோட ஃபேமிலி கண்டிப்பா இந்தியாவை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல எல்லாம் அவங்க இருக்க வாய்ப்பே இல்லை என்றான். விக்டர் பேசி முடித்ததும் யாரும் இல்லாத ஒரு இடத்தில் சர்வா திடீரென்று காரை நிறுத்தினான். பின்னர் விக்டரை பார்த்து, நாம இப்போதைக்கு கருடனோட ஃபேமிலியை தேடல, லட்சுமணனோட ஃபேமிலியை தேடிக்கிட்டு இருக்கிறோம் விக்டர் என்றான். அதற்கு பவானி வெளியே பார்த்து, ஆமாம் பாஸ், ஆனா அதுக்கு ஏன் நாம இங்க வந்தோம் என்று கேட்டான். அது ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும் என்றான் சர்வா. அதை கேட்டு பவானியும் விக்டரும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று காரின் பின் கதவு திறந்து ஒருவன் உள்ளே வந்து அமர்ந்து, தயவு செஞ்சு சீக்கிரம் இங்கிருந்து காரை எடுங்க என்றான். அதை கேட்ட சர்வா காரை ஸ்டார்ட் செய்து மீண்டும் பாதுகாப்பான இடத்தை அடையும் வரை அந்த இடத்திலிருந்து முழு வேகத்தில் காரை ஓட்டிச் சென்றான். நாம இங்க லட்சுமணனுக்காகவா வந்தோம் என்று பவானி ஆச்சரியத்துடன் தன் அருகில் அமர்ந்திருந்தவனை பார்த்து கேட்டான். ஆமா, நீ என்ன நாம பிக்னிக்கு வந்தோம் நினைச்சியா என்று சர்வா சொல்லிவிட்டு லட்சுமணனின் முகத்தை பார்க்க தன் ரியர்வியூ கண்ணாடியை சரி செய்தவன், எப்படி இருக்க லட்சுமணா என்று கேட்டான். உடனே லட்சுமணன் சற்று பதட்டமாக, நான் நல்லா இருக்கேன் பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து கருடனும் ஆதிசேஷனும் ஏன் மீட் பண்ணாங்கன்னு இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன் என்று சொன்னான். அதைச் சொல்லிவிட்டு அவன் இன்னும் வெளியே சுற்றி பார்த்து கொண்டே யாராவது தன்னை பார்த்திருப்பார்களோ என்று பயந்தான். இந்த நேரத்தில் விக்டர், என்ன, கருடன் ஆதிசேஷனை மீட் பண்ணானா என்று கேட்டான்.
அதற்கு ஆமாம் என்பது போல லட்சுமணன் தலையசைத்து, ஆதிசேஷன் முன்னாடி டைகருக்கு எதிரியா இருந்தான், இன்னும் இருக்கிறான். ஆனா இப்ப அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா அவன் சீக்கிரம் டைகரோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறான் என்றான். இதைச் சொல்லும்போது அவன் மிகவும் பதட்டமாக இருந்தான். ஏனென்றால் இந்த முழு நாட்டில் யாருக்கும் டைகரின் பலவீனத்தை பற்றி யோசிக்க தைரியம் வந்தது இல்லை. அதனால்தான் அவன் சொன்னதை நினைத்து லட்சுமணன் மிகவும் பயந்தான். சர்வா அவன் வார்த்தைகளுக்கு ஆமாம் என்று தலையசைத்து, இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால அதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஷாக் இல்லை என்றான். லட்சுமணன் மேலும், கருடன் ஏற்கனவே உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லி ஆதிசேஷனோட ஒரு டீல் போட்டிருக்கான். அது என்ன டீல்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா உங்களை பிடிக்க அவன் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது என்றான். அதை கேட்ட சர்வா ஒரு கணம் யோசித்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து, சரி லட்சுமணா, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உனக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு சொல்லு என்றான். இதைக் கேட்ட லட்சுமணன் சிரித்துக்கொண்டே தலையசைத்தான். காரிலிருந்து இறங்க கதவை திறக்கப் போகும்போது அவனது முகபாவனை மாறியது. அவன் சர்வாவை பார்த்து, என்னோட ஒய்ஃபும் என்னோட பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா சார் என்று கேட்டான். அதை கேட்கும்போது லட்சுமணனின் கண்களில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அதனால் விக்டர் அவனிடம் சொன்ன கெட்ட செய்தியைச் சொல்லி லட்சுமணனின் நம்பிக்கையை சர்வா உடைக்க விரும்பவில்லை. அதனால், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உன்னோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் என்றான். அதை கேட்ட லட்சுமணன், ஓகே சார், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குது. நீங்க ஒரு டைகர், உங்களால எதையும் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் என்று சொன்ன லட்சுமணன் சிரித்துக்கொண்டே கதவை திறந்து காரை விட்டு கீழே இறங்கினான். அப்போது சர்வா, ஹே லட்சுமணா, இன்னொரு விஷயம் என்றான். லட்சுமணன் என்ன என்பது போல திரும்பி சர்வாவை பார்த்தான். சர்வா அவனிடம், அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டான். அதற்கு லட்சுமணன், அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் என்று ஒரு நொடி யோசித்தான். பிறகு அவன் சர்வாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, அதுவா, அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, கருடன் ரொம்ப கேவலமானவன் சார். அவனுக்கு என்ன தேவையோ அதை எடுக்க அவன் முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணிடுவான். அதுவும் இல்லாம அவங்கிட்ட இருக்கிற நிறைய பேரு அவங்களுக்கு பிடிக்காம தான் அவனுக்கு கீழே வேலை பண்றாங்க. எங்க எல்லாரோட வீக்னஸும் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதோட அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம எல்லாரையும் விட அவன் ஒரு அடி முன்னாடி இருக்கிறான். நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு நம்ம வீக்னஸஸோட அவன் விளையாடுறான் என்றான். அதற்கு விக்டர் உடனே, நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காம அவங்கிட்ட வேலை பண்றாங்கன்னா கொஞ்சம் பேர் விருப்பப்பட்டு அவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா என்று கேட்டான். அதற்கு லட்சுமணன் தலையசைத்து, கண்டிப்பா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட உயிருக்கு ஆபத்து என்றான். உடனே சர்வா, நீ போலாம், ஆனா கருடன் என்ன வெளியே கொண்டு வர என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். இதைக் கேட்ட லட்சுமணன் ஒரு கணம் அவனை பார்த்து பின்னர் ஆழ்ந்த மூச்சை எடுத்து, அவன் உங்களோட ஆள் ஒருத்தனை வச்சே உங்களை வெளியே கொண்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க ஆள் அவன் விருப்பப்படி உங்களை காட்டி கொடுக்கலாம், இல்ல அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவனை உங்களுக்கு எதிராக திருப்பி விடலாம். உங்களை பத்தின உண்மை கருடனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறதுனால அதை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறான் என்றான். சர்வா அவன் சொன்னதை புரிந்து கொண்டு சரி என்று தலையசைத்தான். பின்னர் மெதுவாக, சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்றான். லட்சுமணனும் சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதை பார்த்ததும் சர்வாவும் அவனது காரை ஸ்டார்ட் செய்து அந்த பகுதியை விட்டு வெளியேறினான். பவானி மெதுவாக, பாஸ், கருடனுக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? அவனால எப்படி உங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்று கேட்டான். சர்வா ஒரு கணம் அவனை பார்த்துவிட்டு கண்களை சாலை பக்கம் திருப்பி, அதுக்கு அவன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கா பிளான் இருக்கும். நாம அவனை பத்தி குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அவன் ஆதிசேஷனோட வால் மாதிரி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேர்ல யாருக்கு ஆதிசேஷனோட வீக்னஸ் தெரியும் என்று கேட்டான். அதற்கு விக்டர், அவனோட வீக்னஸ்னு பார்த்தா உங்களோட வீக்னஸ் தான் அவனுக்கும் வீக்னஸ் பாஸ் என்று சொன்னான். அதை கேட்ட சர்வா உடனடியாக அவன் பக்கம் கண்களை திருப்பி, நீ என்ன சொல்ற என்று கேட்டான்.
விக்டர் கொஞ்சம் பதட்டமடைந்து, அது பாஸ், நீங்க எப்படி உங்களோட உண்மையான அடையாளத்தை இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் ஆதிசேஷனும் அவனோட பையன் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கான் என்றான். அதை கேட்ட சர்வா உடனே, நீ என்ன சொல்ற? ஆதிசேஷனுக்கு பையன் இருக்கானா என்று கேட்டான். அதற்கு பவானி, ஆமாம் பாஸ், அவனோட பையன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்ல. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவனோட பையனை பார்க்க விரும்புறாங்க. ஆனா ஆதிசேஷன் மட்டும் அவனை மறைச்சு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பை அவனா கூட இருக்கலாம் பாஸ் என்று வேகமாக சொன்னான். அதை கேட்ட சர்வா ஒரு கணம் யோசித்து விட்டு, அப்படின்னா அவனும் என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் கருடனை பத்தி வர எல்லா நியூஸ் மேலையும் அந்த ஆதிசேஷன் இவ்வளவு ஆர்வமா இருக்கான் இல்லையா என்று சொன்னான். விக்டர் மெதுவாக, லட்சுமணன் விஷயத்துல நாம என்ன பண்ண போறோம் பாஸ் என்று கேட்டான். சர்வா அவனுடைய கேள்வியை புறக்கணித்துவிட்டு, ஆதிசேஷனை பத்தி எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். அவன் யாரு, அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ண மாட்டான், எல்லாமே வேணும் என்று கேட்டான். அதை கேட்ட பவானி, ஆனா பாஸ், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாம என்ன பண்றது என்று கேட்டான். ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல எப்பவுமே இறங்கக்கூடாது பவானி. ஆதிசேஷனோட வீக்னஸ் அவன் பையன்தான்னா அவனை கண்டுபிடிச்சு அவனை வச்சே அவனை பழி வாங்கணும் என்றான். விக்டர் உடனே, பாஸ், இதை நான் சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்றது எனக்கு என்னமோ முடியவே முடியாதுங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க தான் டைகர்னு நீங்க சொல்லாம எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது யாருமே இதுவரைக்கும் பார்க்காத ஆதிசேஷனோட பையனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ஏதோ வைக்கோல்ல ஊசிய தொலைச்சிட்டு தேடுற கதையா இருக்குது என்றான். என்னதான் அவன் வெளிப்படையாக பேசியிருந்தாலும் விக்டருக்கு உள்ளுக்குள் ஒருவித பயம் இருந்தது. விக்டர் சொல்றதும் சரிதான் பாஸ், ஆதிசேஷனோட பையனை கண்டுபிடிக்க வழியே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே எதுவுமே தெரியாதே. அப்புறம் எப்படி நீங்க அவனை கண்டுபிடிக்க போறீங்க என்று பவானியும் அவனது கருத்தை முன்வைத்தான். அதை கேட்டு சர்வா அவர்கள் இருவரையும் பார்த்து லேசாக சிரித்துக் கொண்டே, நான் கண்டுபிடிக்க போறேன்னு நான் எப்ப சொன்னேன் என்று கேட்டான். அதை கேட்ட விக்டர், ஆனா நீங்க இவ்ளோ நேரம் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாஸ் என்று கேட்டான். சர்வா உடனே, விக்டர், உன் தலையில இருக்கிற மூளைய கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ண கத்துக்கோ. நான் என்ன சொல்றேன்னா, நாம போய் ஆதிசேஷனோட பையனை கண்டுபிடிக்க வேண்டாம், நாம அவனை வெளியே கொண்டு வருவோன்னு சொல்றேன் என்றான். அதை கேட்ட விக்டர் குழப்பத்தில், என்ன, ஆதிசேஷனோட பையனை நாம வெளியே கொண்டு வரதா? அது எப்படி முடியும் என்று கேட்டான். சர்வா உடனே, கருடன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சு பவானி என்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதையே நாம அவனோட பையன்கிட்ட பண்ணுவோம் என்றான். அதற்கு பவானி, ஆனா பாஸ், நாம இன்னும் ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவன் பையன் யாருன்னு தான் யாருக்குமே தெரியாதே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றத எப்படி பண்ண முடியும் என்று கேட்டான். அதை கேட்ட சர்வா, அவன் பையன் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவனை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்றான். அதை கேட்ட விக்டரும் பவானியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் அவர்கள் ஒன்றாக, எங்க என்று கேட்டார்கள். சர்வா அவர்களிடம், ஆதிசேஷனோட பையன் உண்மையாவே இந்த சிட்டியில இருந்தா அவன் கண்டிப்பா அவன் அப்பாவோட கிளப்புக்கு போவான். நீங்க 2 பேரும் அங்க போனா அவனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் என்றான். அதை கேட்ட விக்டர் ஒரு கணம் சர்வாவை பார்த்து, அவன் உண்மையாவே அவனோட அப்பன் மாதிரி இருந்தா அவனால கண்டிப்பா கிளப்புக்கு போகாம இருக்க முடியாது. ஆனா அப்படியே அவன் அங்க வந்தாலும் அவன்தான் ஆதிசேஷனோட பையன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கதான் நிறைய பேர் வருவாங்களே என்று கேட்டான். அதற்கு சர்வா, நம்மளால அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண முடிஞ்சா ஆதிசேஷனோட பையன் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் ஆதிசேஷனை பத்தி உங்ககிட்ட கேட்டேன். இப்போதைக்கு அவன் அவனோட அப்பா மாதிரி இருப்பான்னு நம்புவோம். ஏன்னா இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வழி என்றான். அதை கேட்ட பவானி, உங்க பிளான் நல்லா தான் இருக்குது பாஸ், நீங்க சொல்றபடி அவனை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் என்றான். அதை கேட்ட விக்டரும் இறுதியாக தலையை ஆட்டி சம்மதித்தான். இந்த நேரத்தில் சர்வா மீண்டும், அப்போ ஓகே, இந்த பிளான் படி போலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு கருடனோட பேஸ்மெண்ட்டை பார்க்கணும் என்றான். அதை கேட்டு விக்டர் மற்றும் பவானியின் கண்கள் விரிந்தன.
சர்வா இன்றே கருடனின் வீட்டு பேஸ்மெண்டிற்கு செல்ல முடிவு செய்வான் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆதிசேஷன் ஏன் தனது மகனின் அடையாளத்தை மறைத்தான்? சர்வாவுக்கு எதிரான திட்டத்தில் கருடன் வெற்றி பெறுவானா அல்லது மீண்டும் சர்வாவுக்கு தலை வணங்குவானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.